சென்னை பெரியமேட்டில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதால் குழந்தைகள் முதியவர்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுவதாகவும் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை பெரியமேட்டில் வீதி வீதியாக நடைப்பயணம் மேற்கொண்டு அமைச்சர் சேகர்பாபு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மேயர் பிரியா, மாமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பட்டா, சாலை, குடிநீர் வசதிகள் குறித்து கோரிக்கை வைத்த பொதுமக்கள் சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாக குற்றம் சாட்டினர். குறைகளை நிவர்த்தி செய்வதாக அமைச்சர் சேகர்பாபு உறுதியளித்துள்ளார். சஸ்பெண்ட் அடிச்சிருக்குது, ரொம்ப நாளா பார்க்குறாங்க. சொன்னால் ஒன்று எடுத்துட்டு பைப் எடுத்து தண்ணி போயிடுது. மண் வர மாட்டேன்றாங்க. அந்த மண் அப்படியே தான் இருக்குது, எடுக்க மாட்டேன்றாங்க. இத்தனை வீட்டு ட்ரைனேஜ் இதுதான் தான் வருது. கலராக வருது தண்ணி, ஒரு மணல் கலரில் வருது. நாற்று அடிக்குது தண்ணி, நாற்று அடிக்குது, ஒரே காவ நாற்று ஸ்மெல்லு வருது. அவ்வளோதான். அதுதான் நாங்கள் காலையில் பூச்சி வச்சிடறோம். தண்ணி எழுந்து பூச்சி வச்சுட்டு அதுங்க வீட்டு வேலைக்கு போயிடுதுங்க, வேலைக்கு கம்பெனி வேலைக்கு போயிடுதுங்க. இப்போ அவங்களால பிடிக்க முடியல. சாயங்காலம் வரதுங்க தண்ணி அடிச்சு பார்த்தா தண்ணி காவ நாற்று அடிக்குதுங்க. எதுவும் சாப்பாடு சேர்த்துக்கல. 6 மாசமா இருக்கும் தண்ணி, காவ தண்ணி நாற்று அடிக்குது.